ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மோட்டோ டிவி. மோட்டோ டிவி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 27/7/2025 கேரளா லாட்ரி கேசிங் நம்பர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா சம்ருத்ரி லாட்ரியில் SM 13வது குழுக்கள் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஹாப்பி சண்டே, எல்லோரும் சண்டே வந்து நல்லா ஹாப்பியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி 3 டிஜிட் 2 டிஜிட் நம்பர்ஸ் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 26ஆம் தேதி என்ன ரிசல்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 960 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 960 பேஸ் பண்ணி நான் என்ன கொடுத்துருக்கேன், நீங்கள் என்ன கொடுத்துருக்கிறீங்க அப்படிங்கிறத ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம் வாங்க. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 960, இங்கே வந்து பார்த்திங்கன்னா 506 வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பர் நம்பராக கொடுத்துருக்குறோம். 06ஓட காம்பினேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கேயும் 06 கொடுத்துருக்கோம். இங்கே ஒரு 9 ஆட் பண்ணியிருந்தோம்னா செம்மையாக வந்துருக்குங்க. இருந்தாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 06 பாஸ் ஆகிருக்கு. அதாவது பிசி போர்டு வின் அடித்து கொடுக்குறோம் அழகாகவே. அதே மாதிரி பிசி போர்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக வின் ஆகிடுச்சுங்க. 06ஓட காம்பினேஷன் வந்து மாறி இருக்குது. பாக்ஸ் நம்பராக இருந்தால் 100% பாஸ் ஆகிருக்கும், எந்த ஒரு மாற்றம் இல்லை. அதே மாதிரி அங்கேருந்து நம்ம இங்கே வந்துட்டோம் அப்படின்னா ஆல் போர்டில் 9 100% வரது சான்ஸ் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி 100% வந்துருச்சு. 9 வந்தால் ரிப்பீட்டடாக 9 சொல்லியிருந்தோம், அதுவும் பாஸ் ஆகிடுச்சுங்க. ஸோ ஓவராலாக வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க கிட்டத்தட்ட நல்ல ரிசல்ட் தான் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு இருக்குது. உங்களுக்கு நான் கொடுத்தது நல்ல ரிசல்ட்டாக இருந்தது, நீங்கள் அதை யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் கமெண்ட் பாக்ஸில் எஸ்ன்னு கொடுங்க, நமக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன கெஸ் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முத்துச்செல்வி வந்து பார்த்தீங்கன்னா 6ஓட காம்பினேஷன், ரகுராம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ரகும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9 காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்காரு. செல்லதுரை வந்து பார்த்தீங்கன்னாக்கா 90ஓட இது காம்பினேஷன் யூஸ் பண்ணி சூப்பராக அடிச்சு கொடுத்துருக்காரு. சிவகுமார் சிவா வந்து பார்த்தீங்கன்னா 0ஓட காம்பினேஷன், நலசேகரன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 9-0 வந்து பார்த்தீங்கன்னா கேரண்டி நம்பர் பாஸ் ஆகிருக்கு. ஃபரகத் அலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6ஓட காம்பினேஷன் கொடுத்து பாஸ் பண்ணி கொடுத்துருக்காருங்க. அது கே ஆறுமுகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6ஓட காம்பினேஷன். அதே மாதிரி சந்துரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 890 அதே மாதிரி 910 கொடுத்துருக்காரு. 0 வந்து பார்த்தீங்க அப்போ ரெண்டுலேயுமே சி போர்ட் கேரண்டி நம்பர் கொடுத்துருக்காருங்க. சூப்பர், தேங்க்ஸ் நண்பா. முருகேஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 6ஓட காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்காருங்க. அது மட்டும் இல்லாமல் 9ஓட காம்பினேஷனும் இருக்குது. மைதீன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9-6 வந்து பார்த்தீங்கன்னா ஏபி பாஸ் பண்ணி கொடுத்துருக்காருங்க. சூப்பர். வெங்கடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9ஓட காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்காரு. பாலகிருஷ்ணன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6-0, அதாவது பிசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக வின் அடித்து கொடுத்துருக்காருங்க. பிசி டேரக்ட் பிசி வின் கொடுத்துருக்காருங்க. சுதீஷ் கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0ஓட காம்பினேஷன் 9ஓட காம்பினேஷன் இருக்குது. மாதேஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6ஓட காம்பினேஷன் கொடுத்துருக்காருங்க. மணிகண்டன் வந்து பார்த்தீங்கன்னா 9ஓட காம்பினேஷன் 0ஓட காம்பினேஷன் இருக்குது. அஸ்ரஃப் வந்து பார்த்தீங்கன்னா 6ஓட காம்பினேஷன். கீர்த்தி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க சி போர்டு வின் அடித்து கொடுத்துருக்காங்க. அத்விக் வந்து பார்த்தீங்க அப்போ 0-6ஓட காம்பினேஷன் இருக்குங்க. ஹரிராம் விஜய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9ஓட காம்பினேஷன் 0 வந்து பார்த்தீங்கன்னா கேரண்டி நம்பர் சி போர்டில் வின் அடித்து கேரண்டி நம்பர் கொடுத்துருக்காரு. செமீன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க 9 பாஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. சுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க 0-6ஓட காம்பினேஷன் கொடுத்துருக்காருங்க. ஒன்றுமே சூப்பர். ஏபிசிடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0 அழகாக பாஸ் அடித்து கொடுத்துருக்காருங்க. சி போர்டு வின் ஆகிருக்கு, கேரண்டி நம்பர் கொடுத்துருக்காரு. அடுத்து ராஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 576 வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க 6 வந்து பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் போர்டில் இருக்குது. டிடிபியூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சி போர்டு கேரண்டி நம்பர் அடித்து கொடுத்துருக்காரு. R7 மீடியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6ஓட காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்காருங்க. கார்த்தி ஒன்றில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 6ஓட காம்பினேஷன் 9-0ஓட காம்பினேஷன் இருக்குது. அதே மாதிரி சுரேஷ் கருப்பன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6ஓட காம்பினேஷன். தங்கராஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0-6ஓட காம்பினேஷன் 9-0 வந்து பார்த்தீங்கன்னா அழகாக பாஸ் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சி போர்டு கேரண்டி நம்பர் கொடுத்துருக்காரு. தல ரமேஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6-0 பாஸ் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கேரண்டி நம்பர் கொடுத்துருக்காருங்க. நம்ம நன்றி நண்பா. அடுத்து முபார்க்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0ஓட காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்கார். மீரா முஹைதீன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேறு லெவல், உண்மையிலுமே சூப்பர். அவங்களோட பாக்ஸ் நம்பர் சூப்பராக 100% பாக்ஸ் ஆகிருக்கு. தேங்க்ஸ் மீரா முஹைதீன். அடுத்து மணிவேல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0ஓட காம்பினேஷன். நெய்யப்பன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க 0ஓட காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்கார். டி ராஜேந்திரன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 9ஓட காம்பினேஷன். அது மட்டும் இல்லாமல் 9 ஏபோர்டில் பாஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. டைம் ட்ராவல் வந்து பார்த்தீங்கன்னா 9ஓட காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்காருங்க. 6ஓட காம்பினேஷனும் இருக்குது. தினேஷ் வந்து பார்த்தீங்கன்னா 0-0ஓட காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்காருங்க. அடுத்து ஆட்டோக்காரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6ஓட காம்பினேஷன் இருக்குது. சிவகுட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0ஓட காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்காருங்க. இன்னொரு தேங்க்ஸ் ஃபார் கமெண்ட்ஸ் கொடுத்த அனைத்து அன்புள்ளவங்களுக்கு ரொம்பவே நன்றி.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் கொடுக்குற ஒரு சப்ஸ்கிரைப் ஒரு பெரிய ஆதரவாக இருக்கும். உங்களோட ஆதரவு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆதரவு கொடுக்கும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனே வந்து சேருங்க சொல்லிட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா சம்ருத்தி லாட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன நம்பர் வரதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இன்றைக்கி ஏபிசி நம்பர்ஸில் ஏ போர்டில் 3, 6, பி போர்டில் 4, 2, சி போர்டில் 5, 1 வரதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க என்னோடய கால்குலேஷன். உங்களோட கால்குலேஷனில் இந்த நம்பர்லாம் வந்ததுன்னா யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா அவாய்ட் பண்ணிடுங்க, மறக்க வேண்டாம். அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ராங் நம்பர் வந்து இல்லை, சப்போர்ட்டிவ் நம்பரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 0 சப்போர்ட் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. கண்டிப்பாக இந்த நம்பருக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. ஏன்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா 0 வந்தால் ரிப்பீட்டடு 0 வர்றதுக்குண்டான சான்ஸும் இல்லை அப்படின்னா இந்த 0க்கு பதிலாக 5 வர்றதுக்குண்டான வாய்ப்பும் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா 0, 5 மேலேயும் ஒரு ஃபோக்கஸ் இருக்கட்டும். அது நம்பர் இல்லாமல் ரிசல்ட் வரதுக்குண்டான வாய்ப்பு 99% கவிங்க. அதே மாதிரி இங்கேருந்து நம்ம எப்படி காம்பினேஷன் பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஏபிசி 3 டிஜிட் நம்பர். இந்த ஏபிசி 3 டிஜிட் நம்பர் மிக்சிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இங்கேருந்து டேரெக்டாக எடுத்து கொடுத்துருக்கோம், மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த நம்பரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி என்னோடய கணக்குகளுக்குள்ள 345, 621, 146, 235, 420, 503, 892, 741, 398, 037 ஒரு டிஃப்ரெண்ட் கேட்டகரி. ஸோ இதில் ஒரு 4 நம்பர் 345, 235, 420, 037ங்கிற நம்பர் கொடுத்துருக்கேன். இதில் எந்த நம்பர் யூஸ் பண்ணாலும் அந்த நம்பரை கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது. இதில் நீங்கள் யூஸ் பண்ணிங்களோ அந்த நம்பரை பாக்ஸாக எடுத்துக்கோங்க. அதே மாதிரி என்னோடய கணக்கு வழக்கு உங்களுக்கு கொடுத்துட்டேன். உங்களோட கணக்கு வழக்கு என்னவாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க. நம்மளோட நண்பர்கள் பயன்படுத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அப்படிங்கிறதையும் உங்களை ரெக்வஸ்ட் பண்ணிட்டு ஆல் போர்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்தது ஆல் போர்டில் 1, 5, 3 வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏ போர்டும், பி போர்டும், சி போர்டுக்கும். ஸோ அந்த 3 நம்பர் மேலே ஒரு ஃபோக்கஸ் இருக்கட்டும். ஸோ இதுக்கு பதிலாக நீங்கள் வேறு ஏதாவது நம்பர் யூஸ் பண்ணணுமா? கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஒரு 0ங்கிற ஒரு நம்பர் யூஸ் பண்ணலாங்க. அப்போது ஆல் போர்ட்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 0க்கு ஒரு மெகா சான்சஸ் இருக்குது, பார்த்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கேருந்து கேலண்டர் கெஸ் போகிறோம். கேலண்டர் கெஸ் பேஸ் பண்ணி வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம கொடுத்துருக்க நம்பர் இது டேட்டு வந்து பார்த்திங்கன்னா 27/7/2025. ஸோ 979 கூட்டுத்தொகை. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக நம்பர் எடுத்து எழுதியிருக்கோம். இங்கே ஒரு மிக்சி காம்பினேஷனில் நம்ம யூஸ் பண்ணுறது 745ங்கிற ஒரு நம்பர். ஸோ கேலண்டர் கெஸ் பண்ணி மாதம் கடைசி ஆகிடுச்சிங்க. அதனால் கேலண்டர் கெஸ் பேஸ் பண்ணி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்பர் அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடப்பு நம்பர். ஸோ இந்த அடப்பு நம்பரில் வந்து பார்த்திங்கன்னா 979 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இங்கே ஓவராலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 345, 979, 235, 420, 037. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு 5 நம்பர் கேட்டகரிக்குள்ளே நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த 5 நம்பருக்குள்ளே ரிசல்ட்டாக இருக்கணும்னு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடப்பு நம்பர் வருது 595, 392, 240, 323, 473, 507. ஸோ இந்த மாதிரி கேட்டகரி நம்பர் இருக்கணும்னு வாய்ப்பு இருக்குது. இங்கேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது நம்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 நம்பரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதிலேருந்து 2 நம்பர் ஃபில்டர் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா 100% ஒரு நம்பருக்கு ப்ரைஸ் சான்சஸ் நிறைய இருக்குங்க அப்படிங்கிறதையும் உங்கள்கிட்ட சொல்லிட்டு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பார்க்க போகிறது ஏபி, பிசி, ஏசி கேரண்டி நம்பர் 2 டிஜிட் நம்பருங்க. இந்த 2 டிஜிட் நம்பரில் நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கிறது ஏபியில் கொடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா 34, 93, 50, 62 வரதுக்குண்டான வாய்ப்பும், பிசி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா 79, 77, 38, 21 வரதுக்கான வாய்ப்பும், சி போர்டில் வந்து ஏசி போர்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 53, 82, 98, 07க்கு சான்ஸ் அதிகமாக இருக்குங்க. நம்ம இங்கே முன்னாடி ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம். நம்ம இந்த நம்பர்லேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்கிற நம்பர் நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்துக்கலாம். 53, 35ங்கிற நம்பர் இருக்குது 53. ஸோ 53 வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏசி போர்டில் கொடுக்கலாங்க. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா 98, 98க்கு சான்சஸ் இருக்கா?
நம்ம 8 செலக்ட் பண்ணி கொடுக்கல, இருந்தாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி 07 இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏசியில் 07 இருக்குது. ஸோ அதனால் 07ங்கிற நம்பர் நான் கொடுத்துருக்கேன். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிசி நம்பரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பி போர்டில் 7, சி போர்டில் 7. ஸோ அதனால் 77. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2, 1, 7, 9 கொடுக்கலாம். 7, 9 பிசி போர்டில் டைரெக்டாகவே இங்கே இருக்குங்க 7, 9. ஸோ அதே மாதிரி தான் ஏபி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா 3, 4ங்கிற நம்பர் கொடுத்துருக்குறோம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5, 0 காம்பினேஷன் கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா 6, 2 காம்பினேஷன் கொடுக்கலாம். இல்லை 9, 3 காம்பினேஷன் கொடுக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 9, 3 நான் கொடுக்குறேன் 93. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் டேரெக்டாகவே நம்ம நம்பர் கொடுத்துட்டோம். ஸோ இந்த நம்பரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த வகையில் யூஸ் பண்ணாலும் அந்த வகையில் பாக்ஸாக எடுத்துக்கோங்க, கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களோட கணக்கு வழக்கில் என்ன நம்பர் வருதோ அது மறக்காமல் கமெண்ட்டில் கொடுத்துருங்க. நண்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப பயன்படும் அப்படிங்கிறத சொல்லிட்டு இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்துட்டு இருந்த அனைத்து அன்பு உள்ளவங்களுக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட். இந்நாள் பொன்னாளாக என் இனிய வாழ்த்து சொல்லிட்டு உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் அன்பில் மோட்டோ டிவி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.